கடலூர் ஜோசியன் இருக்கார், அவர் எதை சொல்லி கொடுக்குறாரோ அதான் விஜய் கேட்குறார். உனக்கு மனைவி குடும்பத்தை பிரிஞ்சாதான் உனக்கு ராஜயோகம் வரும் அப்படியே கேட்குறான். அறிவே இல்லை, சொந்த அறிவு இல்லை. நீ ஜெயலலிதா இருக்கும்போது மகாமத்தில் போய் குளித்து 300 பேர் நசுக்கி சாவலியா? இந்த கள்ளிச்சடைகள் பூரா எங்கேருந்து வருதுங்க? சினிமாவில் தான் வருதுங்க. எம்ஜிஆரும் சினிமாவில் தான் இருந்தார். எம்ஜிஆர் என்ற ஒரு மனிதன் இன்றைக்கி உயிரோடு இருந்திருந்தால் ஈழத்தில் பிரபாகரன் அதிபராக பார்க்கப்பட்டிருப்பார். நான் பல விஷயங்களை நேரில் பார்த்து சொன்னேன். ஈழத்தில் கால் கண்ணு வெடியிலையோ அல்லது குண்டு வீசியோ கால் போன அத்தனை பேருக்கும் ஜெய்ப்பூரில் கால் வாங்கி கொடுத்து அங்கே எம்ஜிஆர் கால்னு எனக்கே பல பேர் சொன்னேன், நான் காதால் கேட்டிருக்கேன். ஒரு ஆட்டோ டிரைவர் நான் 2005 போயிருக்கும்போது ஒரு செயற்கை கால், அப்போ அவனை கேட்கும்போது சொன்னான், எம்ஜிஆர் காலுங்க, ஜெய்ப்பூர்லேருந்து காலை போட்டில் கடத்தி கொண்டு வந்து கொடுத்தாங்க. இப்படி அப்போ அந்த சினிமாவிலேருந்து தானே வந்தார். பலாயிரக்கணக்கான கோடி மக்கள், பலாயிரக்கணக்கான கோடி ரூபாய் சொத்து எல்லாமே, காது கேளாத பள்ளி, கண்ணு தெரியாத பள்ளி எல்லாம் போய் ஒரு சொத்து இல்லாமல் நீ லைட்டு போட்டு காடு இல்லாமல் இருக்க. எம்ஜிஆருடைய ராமாவரம் தோட்டம் எப்படி இருந்துன்னு நான் பார்த்துருக்கேன். 86, 87 ஒரு மரணம் அடைகிற வரை அது ஒரு அதிகார மையம் எப்படி இருந்ததுங்கிறத நான் கண்ணால் பார்த்துருக்கேன். இப்போ பாலடைஞ்சு கிடப்பதையும் பார்த்துருக்கேன்.